இன்னைக்கு செம்ம வேட்டை. ரெண்டு கோய் தர மசாலா போறோம். மசாலா மங்களகரமா மஞ்சள் போட்டு ஆரம்பிக்கிறேன். இஞ்சி பூண்டு போறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி. கோழிக்கு கோடு போட போறோம். இந்த மாதிரி போடாத மசாலா நல்லா ஊறும். நீர் தண்ணியில தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு காஷ்மீர் பவுடர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடலாம். இதில் சிக்கன் ஒரு நல்ல டேஸ்ட் தரும். ½ hour வைக்கணும். இஞ்சி பூண்டு தேவையான அளவு, ரெட் சில்லி தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, தனியாத்தூள் தேவையான அளவு, கரம் மசாலா தேவையான அளவு, பெப்பர் தேவையான அளவு, லெமன் தேவையான அளவு, கறி தேவையான அளவு. இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி கட் பண்ணால் நல்லா மசாலா ஊறும். நல்லா தட்டிக்கலாம். மசாஜ் பண்ணுறேன் இவருக்கு. இப்போ எவ்வளோ உருதோ அவ்வளோ நல்லா டேஸ்ட் தரும். நெல் பற்றிச்சிட்டோம். இது நல்லா இப்போ எஞ்சி பண்ண தேவைப்படுறது இல்லை. இப்போ இந்த வீட்டில் நல்லா கறி வந்தால் தான் நல்லா டேஸ்ட் தரும். கோழி வாசனை பேத்து வருது. பார்த்துக்கு சரியாக இருக்குது. சாப்பிடணும். இப்போ சாப்பிட்ட எப்படி இருக்குன்னு தெரியல. செம்மையாக இருக்கு போது இன்னைக்கு இந்த கிரில்ல 2 கிரில்லு தரமா சாப்பிட போறோம். இது பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. எல்லாம் வாங்க சாப்பிடலாம். எல்லாரும் வாங்க சாப்பிடலாம். இன்னைக்கு பாருங்க இது தரமா வெந்துட்டு இருக்குது. பாருங்க கறி எப்படி வெந்துட்டு இருக்கு பாருங்க. இப்போ அருமையா இருக்குங்க. மா இப்போ இத கைக்கு தான் அந்த டேஸ்ட் தெரியுது. அது பாருங்க எப்படி இருக்கு. உள்ளலாம் நல்லா வெந்துட்டு இருக்குது. இது பாருங்க பாக்கும்போது ருசி. இன்னைக்கு ஒரு வேட்டை தான் பாருங்க. செம்மையா வந்து பாருங்க. பாருங்க இது பார்த்துட்டு அருமையா இருக்குது. பாருங்க சரியா இருக்குது. இதுதான் இது நல்லா இருக்கு. இது பாருங்க பார்த்துட்டு செம்மையா இருக்கு. இது வேணாம்